மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகள் தொடர்பாக ஆராய்ந்து என்னென்ன மாற்றங்களை அந்த உறவுகளில் செய்யணும் நல்ல நிர்வாகத்திற்கு என்ற அடிப்படையில் இந்த குழு அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்று முதல்வர் அறிவித்திருக்கிறார். பாஜகவிலிருந்து மூத்த தலைவர் திரு ராமஸ்ரீனிவாசன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். உயர்நிலை குழுவை அமைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. அதே போன்று திரு ஆழி செந்தில்நாதன் இணைந்திருக்கிறார். திரு பே மணியரசன் பங்கேற்றிருக்கிறார். திமுகவிலிருந்து பேராசிரியர் கான்ஸ்டன்டன் ரவீந்திரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். சார், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகள் சரியாக இல்லை, எந்தெந்த அம்சங்களை அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிற குறித்து ஆராய்ந்து இந்த குழு இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ரீனிவாசன் சார். இல்ல, எப்ப எல்லாம் திமுக மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியோட முரண்படுகிறார்களோ அப்ப எல்லாம் அவங்க பேசுகிற முழக்கம் தான் மாநில சுயாட்சி. இதை 70கள் ஆரம்பிச்சாங்க. இந்திரா காந்தி அம்மையாரோட முரண்படும் போது மாநில சுயாட்சின்னு பேசினாங்க. திரும்ப எப்ப காங்கிரஸோட கூட்டணி வந்து அவங்க கூட்டணிக்குள்ள போக ஆரம்பிச்சாங்களோ அப்ப மாநில சுயாட்சி பேச்சே பேச மாட்டாங்க. குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகள் 2004 இருந்து 14 வரைக்கும் மன்மோகன் சிங் அரசாங்கத்துல தான் திமுக இருந்தது. அப்ப அவங்க எல்லாம் மாநில சுயாட்சியை பத்தி எல்லாம் பேசல, இந்த மாதிரி மத்திய மாநில உறவுகளை பத்தின கமிட்டி அமைக்கல. அப்ப அது பிரச்சனை இல்லை. இப்ப வந்து அவங்க ஒரு முரண்பாட்டு நிலையா பார்க்கிறாங்க. அதனால இந்த மாநில சுயாட்சிங்கிறது வருது. ரெண்டாவது, நீங்க மாநில சுயாட்சின்னு ஒரு புத்தகம் 1970களில் வந்தது. அது ரொம்ப அற்புதமான புத்தகம் தான். அது ஆத்தர் எழுதினவர் வந்து முரசொலி மாறன் அவர்கள். அதுக்கு கோ ஆத்தரா இருந்தவர் இரா செழியன், உங்களுக்கு தெரியும், நெடுஞ்செழியன் அவருடைய தம்பி. அவர் அப்போ திராவிட இயக்கத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் தேசிய இயக்கத்துக்கு வந்தாரு. இவங்க 2 பேரும் எழுதின அந்த நூல் தான் மாநில சுயாட்சின்றது. ரொம்ப அற்புதமான ஒரு பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட். அதுல அதை வாசித்த அளவில் நான் மாநில சுயாட்சி தான் என்ன புரிஞ்சிருக்கிறேன், அந்த புத்தகத்துல முரசொலி மாறன் சொல்வதை சொல்கிறேன். மத்திய அரசாங்கம் என்பது வெளியுறவு கொள்கை, ராணுவம், இந்த உள்நாட்டு பாதுகாப்பு, இந்த மாதிரி விஷயங்களை மாத்திரம் தான் மத்திய அரசு பார்க்கும். அது போக மற்ற எல்லாமே மாநில அரசுக்கு வந்துடுறது தான் மாநில சுயாட்சி அப்படின்பதாகத்தான் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாநில சுயாட்சியில முரசொலி மாறன் அவர்கள் சொல்லியது அதுதான். மத்திய அரசுக்குன்னு ஒரு தனியா சில வேலைகள் இருக்கும், அதை மட்டும் அது பார்க்கும், மற்றெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் பார்க்கும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி எந்த விதமான ஒரு ஸ்பெசிபிக்கா மாநில சுயாட்சியில என்னன்னு சொல்லவில்லை. ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அம்பேத்கர் அவர்களை ஒரு இடத்துல கோட் பண்ணார் இன்னைக்கு அவருடைய சட்டமன்ற உரையில. நான் அவருக்கு திரும்ப நினைவுபடுத்த விரும்புகிறேன். அம்பேத்கர் அவர்கள் அரசியல் நிர்ணய சபையினுடைய விவாதத்திலும் சரி, அதற்கு அப்புறமும் பல அவருடைய எழுத்துக்களிலும் சரி, ஒரு ஸ்ட்ராங் சென்டர் இருக்கிறத ஆதரித்தவர் அம்பேத்கர். ஒரு வலிமையான மத்திய அரசு இருக்க வேண்டும் என்பதை ஆதரித்தவர் தான் அம்பேத்கர். இன்னும் சொல்ல போனா ஒருபடி மேல சொல்றேன், மொழிவாரி மாநிலங்கள் அமைந்த போது அம்பேத்கர் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது பல பேருக்கு ஆச்சரியமா இருக்கும். அதுக்கு மாறுபட்ட கருத்தை சொன்னார். மொழிவாரி மாநிலம் கூடாதுன்னு முதல் ஆரம்பத்தில் அந்த நிலை தான் அவர் எடுத்தார். அதனால வலிமையான ஒரு மத்திய அரசு இருக்க வேண்டும் என்று சொன்ன அண்ணல் அம்பேத்கர் அவர்களை காரணம் காட்டி மாநில சுயாட்சி தீர்மானம் போடுறதுன்றது இது மிகப்பெரிய முரண்பாடாக இருக்கிறது. அது மாதிரி இடைக்கால அறிக்கை வரும், 2 வருஷம் கழிச்சு முழு அறிக்கை வரும்னு சொன்னாங்க. பொலிட்டிக்கலா சொல்றேன், முழுமையான அந்த அறிக்கையை வாங்குறதுக்கு திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்காது. இடைக்கால அறிக்கை ஜனவரியில் அவங்க தாக்கல் செய்யலாம். அப்ப திமுக அரசாங்கம் இருக்கும், அதை வச்சுட்டு ஒரு ஜிம்மிக்ஸ் பண்ணுவாங்க. இது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியினுடைய அவலங்களை, அவர்களது தவறுகளை, அவர்களது தோல்விகளை எல்லாம் அவங்க முழுக்க ஜமுக்காலத்துக்கு மறைக்கிறதுக்கான முயற்சியை தான் இந்த கடந்த 2 மாதமாக திமுக அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. இதுல ஒன்னும் புதுசா நான் ஒன்னும் பார்க்கல. ஒரு காலத்துல அடைந்தால் திராவிட நாடுன்னு பேசிட்டு அண்ணாதுரை அவர்கள் சீன யுத்தம் வரும்போது நாங்கள் திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டோம்னு சொல்லிட்டார். நீங்க திகாவில் இருந்த அண்ணாதுரை அவர்கள் வேற, திமுக வந்ததுக்கு அப்புறம் வந்த அண்ணாதுரை அவர்கள் வேறு. அதனால முழுவதுமாக தன்னை தேசியவாதியாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டார் அண்ணா அவர்கள். திமுக மறுபடியும் அந்த பிரிவினை நோக்கி போகிறது. அதனால இது வந்து சரி வராது. இந்த மாநில சுயாட்சி வேணும்னு சொன்னா கூட இது செய்யப்பட வேண்டிய இடம் டெல்லி தான். நான் ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். செய்யப்பட வேண்டிய இடம் டெல்லி தான். ஏன்னா இதுல நிறைய கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்தாலுடைய மாநில சுயாட்சி வந்து நடக்காது. நீங்க நிதி வேணும்னா நிதி கமிஷன் ஒரு அமைப்பு இருக்கு, அதனுடைய சிபாரிசின் படிதான் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குறாங்க. அப்ப இந்த டெவல்யூஷன் ஆஃப் பினான்ஸ் வரும்போது அதை கான்ஸ்டிடியூஷன்ல கொண்டு போய் பேசணும். பாராளுமன்றத்தில் பேச வேண்டியதை இன்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார். அவ்வளவுதான். இதன் முதற்கட்ட பார்வையாக நான் பதிவு செய்கிறேன். அண்ணா குறித்து நீங்க கோட் பண்றதுனால திரு முரசொலி மாறனுடைய புத்தகம் குறித்து நீங்க கோட் பண்ணீங்க. மாநில சுயாட்சினா என்னன்ற டெஃபினேஷன் பேரறிஞர் அண்ணாவுடைய ஸ்டேட்மெண்ட் படி மாநில சுயாட்சி வேண்டும் அப்படின்றதுல அதிகாரங்களின் மேலதிகாரம் அனைத்தும் டெல்லியில் இருப்பதை மாற்றிடத்தான் மாநில சுயாட்சி தத்துவம் பிறந்தது. மாநில சுயாட்சி என்பது தேவையின் அடிப்படையில் எழுந்த அரசியல் கோரிக்கையை தவிர அரசியல் கட்சியின் கோரிக்கை அல்ல அப்படின்னு அவர் 1960களில் தெளிவுபடுத்தி இருக்கிறாரு.
அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லலுங்க. அவர் முதலமைச்சராக வந்ததுக்கு அப்புறம் 1.5 ஆண்டு காலம் அவர் முதல்வராக இருந்தார். அந்த 1.5 ஆண்டு காலத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் எங்கேயுமே மாநில சுயாட்சி பற்றியே பேசவில்லை. சரி, திரு ஆழி, பிரிவினைன்ற வாதத்தை பேராசிரியர் பயன்படுத்தியிருக்கார். அந்த வார்த்தையை மீண்டும் பிரிவினை வாதத்தை திமுக அரசு முன்வைக்குதுங்கிறது, மாநில சுயாட்சிக்கும் பிரிவினைக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கா? முதல்ல தமிழ்நாட்டில் இன்று தமிழ்நாட்டு சட்டசபையில் தமிழ்நாட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த முக்கியமான உயர்மட்ட குழு அமைப்பது என்கிற ஒரு முக்கியமான முடிவுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு தான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். பேசின ஒரு சில நிமிஷங்களில் தொடர்ச்சியாக பொய்களையே சொல்லிகிட்டு இருந்தார் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பேசினவர். ஒவ்வொன்றா நான் சொல்லிவிட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். 1.5 வருஷம் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான், அதாவது அவர் மறைவதற்கு 1969 பிப்ரவரி 3ஆம் தேதி மறைவதற்கு முன்பு கடைசியாக பேரறிஞர் அண்ணா எழுதிய கட்டுரை காஞ்சி இதழையும் ஹோம் ரூல் பத்திரிகையிலும் வந்த கட்டுரையில் அவர் முன்வைத்த கருத்து தான், அதை மாப்போசி அவர்கள் அண்ணாவின் இறுதி உயில் என்று சொல்வார். அந்த கருத்து தான் பிறகு மாநில சுயாட்சி கோட்பாடாக உருவாகிறதுக்கான அடித்தளமாக அந்த கட்சியிலும் ஆட்சியிலும் வந்தது. இதை முதல்ல அவர் புரிஞ்சுக்கணும். அவர் திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டுட்டு பாஜக மாதிரி தேசியவாதியாக மாறல. அவர் ஒட்டுமொத்த இந்தியாவையுமே ஒரு கூட்டாட்சியாக மாற்ற வேண்டும்ங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்தார். தமிழ்நாட்டுக்கு மட்டும் அல்லது தென்னிந்தியாவுக்கு மட்டும் விடுதலை என்று பேசியதை அவர் நிறுத்திவிட்டு, ஆனால் இந்தியா ஒரு ஃபெடரல் ரிப்பப்ளிக்காக மாறணுங்கிறத அவர் நாடாளுமன்றத்திலையும் பேசினார், சட்டமன்றத்திலையும் பேசினார், மக்கள் மன்றத்திலையும் பேசினார். அவர் முதல்வராக இருக்கும்போது கொண்டு வந்த அனுபவத்தின் அடிப்படையில், ஒன்றிய அரசோடு தொடர்ந்து ஏற்பட்ட மோதல் அனுபவத்தின் அடிப்படையில் அவர் கொண்டு வந்த ஒரு கடைசி முடிவு தான் அது. அதற்கடுத்த அண்ணா மறைந்த உடனே அன்றைய முதல்வராக பொறுப்பேற்ற கலைஞர் அவர்கள் தன்னுடைய முதல் டெல்லி பயணத்திலே, அவர் தமிழ்நாட்டில் சிஎமான முதல் பயணத்திலே மாநில உரிமைகளுக்கான ஒரு மாநில சுயாட்சிக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க போகிறோம் டெல்லியில் பேசிட்டு வந்தார். பேசிட்டு வந்து தான் ராஜமன்னார் கமிட்டி அறிக்கை வந்தது. ராஜமன்னார் கமிட்டியின் அறிக்கை அடிப்படையில் கட்சியில் திமுகவில் ஒரு பெரிய விவாதங்கள்லாம் நடந்து, அதுதான் பிறகு 74 அதாவது சரியாக சொல்ல போனால் ஏப்ரல் 16, 1974. நாம் இன்றைக்கி முதல்வர் பேசியிருக்கிறது ஏப்ரல் 15, 2025, 51 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அந்த தீர்மானத்தை கொண்டு பெரிய விவாதங்கள்லாம் நடந்தது. திமுக தொடர்ச்சியாக இந்த விஷயத்தில் ஒரே நிலைப்பாடு தான், மத்தியில் கூட்டாட்சி மாநில சுயாட்சிங்கிறது திமுகவின் நிலைப்பாடு. சில சமயங்களில் அதை அதிகமாக வலியுறுத்தி பேசுகிறாங்க, சில சமயங்களில் அது வலியுறுத்தி பேசலைங்கிறது ஒரு கட்சியினுடைய அன்றாட சூழலை பொறுத்து மாறுபடலாம். ஆனால் 2014 நரேந்திர மோடி அரசு வந்ததிலிருந்து மீண்டும் மாநில சுயாட்சி பற்றி பெரிய அளவுக்கு பேசப்பட வேண்டிய சூழல் வந்திருக்கு. அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கி திமுக அதை அதிகமாக முன்னெடுத்திருக்குன்னு தான் பார்க்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக அவர்கள் பேசிக்கிட்டே தான் வராங்க. இந்த மாநில சுயாட்சி பற்றி ரொம்ப மேலோட்டமாக அவர் சொன்னார். அதனுடைய அடிப்படை என்னன்னா ரொம்ப சிம்பிளுங்க. இந்த கேள்வி பேரறிஞர் அண்ணா நாடாளுமன்றத்தில் எதிர்கொண்டது தான். அண்ணாவை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் இறையாண்மைக்கு எதிராக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அண்ணா ஒரு பதில் சொல்கிறாரு. என்ன பதில் சொல்கிறாருன்னா, இறையாண்மைங்கிறது என்ன டெல்லியில் மட்டும் இருக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? இந்திய அரசியல் சாசனத்தின்படி இந்தியாவினுடைய இந்த பொலிட்டிக்கல் சாவரிட்டி, அரசியல் இறையாண்மை என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள்கிட்டையும் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சட்டம் இயற்றும் இறையாண்மைங்கிறது லெஜிஸ்லேட்டிவ் சாவரன்டி அப்படிங்கிறது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பிரித்து தரப்பட்டிருக்கு. என்னவோ நீங்கள் தான் இறையாண்மையை வச்சிருக்கிற மாதிரியும் நாங்கள் அதுக்கு எதிராக பேச மாதிரி பேசிட்டு இருக்கேன், எங்களுக்கும் இறையாண்மை இருக்கிறது என்பதை பேசினார். அதுதான் மாநில சுயாட்சியின் அடிப்படை. அதே போலவே பலமான ஒன்றிய அரசு, பலமற்ற ஒன்றிய அரசுங்கிறது எல்லாமே இந்த 74 வருஷம் நடந்த தீர்மானத்தில் இதெல்லாம் பேசி இதுக்கெல்லாம் 1 கோடி முறை தமிழ்நாட்டில் பதில் சொல்லிட்டாங்க. ஆனால் அது பிஜேபி காரில் விழவே விழாது. பலமான ஒன்றிய அரசு எப்பங்க அமையும்? ஒரு நாட்டினுடைய மிக அடிப்படையான வெளியுறவு கொள்கை, இராணுவம், நிதி போன்ற மிக முக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்தி உலகத்தோட போட்டி போடக்கூடிய வேலைகளை மட்டும் செய்யும் போது ஒரு ஒன்றிய அரசு பலப்படுமா? ஒரு பஞ்சாயத்து யூனியன் லெவலில் வந்திருக்கிற எல்லா பிரச்சனையும் நான் தான் தீர்மானம் செய்வேன், எந்த ஊரில் எதை சாப்பிடணும், எந்த மொழியில் எதை செய்யணுங்கிறது நான் தான் தீர்மானம் செய்யணும்னு சொல்லும் போது ஒன்றிய அரசு பலப்படுமா? இதுவும் தமிழ்நாடு சட்டசபையில் 74 விவாதத்தில் மிக தெளிவாக பேசப்பட்டிருக்கேன். நான் அடுத்தடுத்த சுற்று நான் பேசுகிறேன். அது மட்டும் இல்லாமல் மீண்டும் அதே பழைய கதை,
எப்பொழுதெல்லாம் திமுக மாநில சுயாட்சி பேசுகிறதோ, எப்பொழுதெல்லாம் இந்தியாவில் மாநில சுயாட்சி பற்றி பேசுகிறாங்களோ, உடனடியாக அவங்களுக்கு எதிராக ஏவக்கூடிய ஒரு அம்பு என்ன தெரியுமா? நீங்கள் பிரிவினைவாதம் பேசுகிறீங்க, நீங்கள் பிரிவினைவாதம் பேசுகிறீங்க. இதுதான் காலங்காலமாக இதுதான் நடக்குது. இந்தியா ஒரு கூட்டாட்சியாக இருக்க வேண்டும். இந்தியாங்கிறது, இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது ஒரு கூட்டாட்சியாக இருக்க வேண்டும், மாநிலங்களுக்கு சுயாட்சியாக இருக்க வேண்டும் என்பதை விட ஒரு உண்மையான தேச நலன் அக்கறை உள்ளவங்க பேசக்கூடிய பேச்சு வேற இருக்க முடியாது. இது எல்லாமே பல விவாதங்கள் நடந்தது தான். ஆனால் மாநில சுயாட்சி கேட்டாவே பிரிவினைவாதம். மாநிலங்கள்லேருந்து அதிகாரத்தை பிடுங்கி மத்தியில் வச்சுக்கிட்டா அது எப்படி தேசவாதமாக மாறிடும்? அது எப்படி தேசிய பக்தியாக மாறிடும்? கிடையவே கிடையாது. மிக எளிமையாக சொன்னாங்க இந்த விஷயத்தை. என்ன சொன்னாங்கன்னா, மக்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னாங்க. திமுகவில் மண்ணை காப்பது மத்திய அரசின் கடமை, மக்களை காப்பது மாநில அரசின் கடமை. மண்ணை காப்பதுன்னா நாட்டை காப்பது, நாட்டினுடைய பாதுகாப்பு தொடர்பான அந்த வெளியுறவு, இராணுவம் போன்ற அடிப்படையான விஷயங்களை காப்பாற்ற வேண்டியது மத்திய அரசாங்கத்தோட கடமை, ஒன்றிய அரசாங்கத்தோட கடமை. மக்களின் அன்றாட வாழ்க்கையோடு தொடர்புடையது நிதி, தொழில்துறை, விவசாயம், கல்வி, மருத்துவம், உள்கட்டமைப்பு, கலாச்சாரம், பண்பாடு, மொழி, இது போன்ற விஷயங்கள்ல முடிவெடுக்க வேண்டியது மாநில அரசுகளுடைய கடமை. ஏன் அப்படி அமையுது? ஒரே காரணம் தான். இந்தியா என்பது அடிப்படையில் பல தேசிய இனங்களின் கூட்டமைப்பு. ஒவ்வொரு தேசிய இனத்துக்கும் தனித்தன்மைகள் இருக்கிறது, ஒட்டுமொத்தமாக பல பொதுத்தன்மைகள் இருக்கின்றன. பொதுத்தன்மைகளை மத்திய அரசு செய்யணும், தனித்தன்மைகளை மாநில அரசு செய்யணும் என்பதை விட மிக எளிமையான ஒரு அற்புதமான அறிவியல் பூர்வமான கோட்பாடு இருக்க முடியுமா? அதான் பெடரலிசம், அட்டானமிங்கிற கான்செப்டே அதுதான். யார் எதை செய்யணுமோ அதை செய்யணும் சார். ஒரு தெரு இருக்குன்னா அந்த தெருவுக்கு பொறுப்பான அந்த தெருவுக்கு பொறுப்பான ஒரு கவுன்சிலர் செய்ய வேண்டிய வேலைகள் சிலது இருக்கு. ஒவ்வொரு வீட்லயும் அந்த குடும்ப தலைவர்கள் செய்ய வேண்டிய வேலை சிலது இருக்கு. ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ள கூடாது. இந்த குழப்பத்துல பாஜக மன்னர்கள் என்ன காரணம்னா, எல்லா அதிகாரங்களையும் மத்தியில் பிடுங்கி அதை ஒரு அம்பானிக்கும் அதானிக்கும் கொடுக்கணுங்கிறது தான் அவங்க நோக்கம். அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு மாநிலங்களே பிடிக்கல, மாநில உரிமைகள்னாவே அவங்களுக்கு கசக்குது, ஒரு மாநிலத்தின் தனித்தன்மைனாவே அவங்களுக்கு எரிச்சல் வருது. ஆனா உண்மை என்னன்னா, காலகாலமாக இந்தியாங்கிறது அடிப்படையில் பல்வேறு இனங்களின், பல்வேறு சமூகங்களின், பல்வேறு தேசிய இனங்களின் கூட்டமைப்பாகத்தான் இருந்திருக்கு. அதை 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 ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இந்தியாவை பத்தி எதுவுமே தெரியலன்னு தான் நான் சொல்ல முடியும். அவங்களை நான் பரிதாபமா தான் பார்க்கிறேன். உங்களுக்கு இந்தியா பத்தி பேசுறீங்க, பாரத் பாரத்னு பேசுறீங்க, ஆனா இந்த துணைக்கண்டம் எப்படி இருந்திருக்குன்னு உங்களுக்கு புரியவே இல்லை. இது எப்பொழுதுமே பல்வேறு ஒரு பன்மைத்தன்மை உள்ள ஒரு பூமியா தான் இருந்திருக்கு. அதை நீங்கள் அங்கீகரிக்கலன்னா தான் பிரச்சனை. அங்கீகரிச்சா எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதல்வர் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த முயற்சி இருக்கு பாருங்க, இது தொடர்ச்சியாக ஒரு மும்மொழி பிரச்சனையில், அப்புறம் டீலிமிட்டேஷனில், நீட்டில், வரி தொடர்பாக தொடர்ச்சியாக அடுத்தடுத்த படிநிலைகளில் அவர் இன்று கொண்டு வந்திருக்கிறது என்பது, இது 6 மாதத்தில் இடைக்கால அறிக்கையும் 2 வருஷத்தில் முழுமையான அறிக்கையும் கொண்டு வரக்கூடிய இந்த காலகட்டம் என்பது எல்லாமே அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவில் கூட்டாட்சிவாதத்துக்கும் ஒற்றையாட்சிவாதத்துக்கும் இடையிலான முரண்பாட்டை கூர்மைப்படுத்தக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி என்று தான் நான் சொல்வேன். இந்த காலகட்டங்களில் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் இந்த கூட்டாட்சி பற்றியும் மாநில சுயாட்சி பற்றியும் பேச்சு கட்டாயம் வரும். டீலிமிட்டேஷன் பத்தி பேச ஆரம்பிச்சோம், எல்லாரும் பேசுறாங்க. இந்திய எதிர்ப்பு பத்தி பேச ஆரம்பிச்சோம், எல்லாரும் பேசுறாங்க. ஜிஎஸ்டி பத்தி பேச ஆரம்பிச்சோம், எல்லாரும் பேசுறாங்க. நீட்டை பற்றி தமிழ்நாடு பேச ஆரம்பிச்சது, மற்றவங்களும் பேச தொடங்கி இருக்கிறாங்க. இதை போலவே இந்தியாவில் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது அனைத்து அந்த பன்மைத்துவத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெடரலிசத்தின் பக்கமா அல்லது ஒற்றையாட்சிவாதத்தின் பக்கமா? ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே அதிகாரம், ஒரே நாடு ஒரே கவர்மெண்ட் சொல்ற விஷயமா? புளூரலிசமாங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு அரசியல் களமாக மாறும். அதற்கான வித்தினை இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் போட்டிருக்காரு நான் பார்க்கிறேன். ஓகே, திரு மணியரசன், மாநில சுயாட்சி தொடர்பாக ஆராய்வதற்காக மத்திய மாநில அரசுகள் உறவுகள் தொடர்பாக ஆராய்வதற்காக உயர்மட்ட குழுவை அமைத்திருக்கிறார் முதல்வர். உங்களுடைய முதற்கட்ட கருத்து? நம்முடைய பேராசான் திருவள்ளுவர் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்றார். அதுபோல ஏன் இந்தியாவில் இந்த மாநில சுயாட்சி கோரிக்கை வருகிறது என்றதை பார்த்தோம்னா, பிரித்தானிய பீரங்கிகளால் உருவாக்கப்பட்ட இப்பொழுதுள்ள நிர்வாக கட்டமைப்புக்கு முன்பாக இந்தியா என்ற பெயரிலே அல்லது அவர்கள் சொல்வது போல பாரதம் என்ற பெயரிலே ஒற்றை நிர்வாகம், ஒற்றை தேசம் இருந்தது இல்லை. அது ஒரு ஏகாதிபத்திய கிழக்கிந்திய கம்பெனிகளுடைய
வணிக வேட்டையில் வந்து உருவாக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அதை வந்து உண்மையை உணர்ந்து இது பல தனித்தனி தேசங்களாக இருக்க தகுதியுள்ள இனங்களை கொண்ட ஒரு நாடு. அதனால தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இந்தியாவை தேசம் என்று வரையறுக்கவில்லை. ஆர்டிகல் 1 என்ன சொல்லுது? இந்தியா, தட் இஸ் பாரத், ஷல் பி a யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸ்டேட்டுங்கிற மாநிலம் அல்ல, அரசுகளின் ஒன்றியம். இது அரசுகளின் ஒன்றியம் என்று சொல்வதை தவிர இந்தியாவை நேஷன் எங்கும் சொல்லல. ஆனா காங்கிரஸ் உள்பட பாஜக உள்பட நேஷன்னே சொல்லிட்டு இருப்பாங்க. புதிய சட்டங்கள் எல்லாம் நேஷன் சேர்த்துக்குவாங்க. இதுதான் காரணம். என்னன்னாக்கா இந்தியா வந்து ஒரு ஒற்றை தேசம் அல்ல. ஒற்றை தேசம்னா ஒரு தேசிய இனம், ஒரு தேசிய மொழி, ஒரு தேசிய தாயகம், அப்படி இல்லை. பல இனங்கள், பல தாயகங்கள், பல மொழிகளுடைய ஒரு கூட்டமைப்பு. இதனால தான் நம்ம பேசுகிறோம். இன்னைக்கு வந்து இந்த உரிமையை கேட்கும்போது நம்முடைய பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள் இது பிரிவினைவாதம் என்கிறார். இது கூடாது என்றால் ராம சீனிவாசன் அவர்கள் பேசுவது ஏகாதிபத்தியவாதம், இந்தி ஏகாதிபத்தியவாதம், இந்து ஏகாதிபத்தியவாதமாக தான் இது இருக்கும். ஒரு ஜனநாயகமாக அது இருக்காது. அதே சமயம் இன்றைக்கு மு.க. ஸ்டாலினுடைய பேச்சை முழுமையாக கேட்ட பிறகு பெருத்த ஏமாற்றம் அடைந்தவன் நான். இப்போ எதுக்கு புதிய குழு போடுறாருங்க? ஏற்கனவே அவங்க அப்பா போட்ட குழு இருக்கு, அதனுடைய பரிந்துரை இருக்கு. 2 சபை இப்ப சட்டமன்றம், சட்ட மேலவை நிறைவேற்றி அனுப்பிட்டாங்க. ராஜமன்னார் குழு 74 அனுப்பிட்டாங்க. அதுல அவங்க பெருசா ரேடிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் ஒன்றும் சொல்லலை. நம்ம தோழர் ஆழி செந்தில் நான் தான் எல்லாம் தொகுத்து போட்டிருக்காரு. மாநில சுயாட்சின்னு நல்ல வேலை எல்லாத்தையும் தொகுத்திருக்காரு ஆழி செந்தில். அது அண்மையில் போட்டது, அதை எல்லாரும் படிக்கலாம். அதுல இருக்கு. அவங்க ஒரு பெருசா ஒன்றும் சொல்லலை. அவங்க அந்த குழு வந்து ராஜமன்னார் குழுல என்ன பண்றாங்கன்னாக்க அரசமைப்பு சட்டத்தில் ஒரு 3-4 பிரிவை நீக்க சொல்றாங்க. 356, 357, 365. இதெல்லாம் மாநில ஆட்சி கலைப்பு சம்பந்தம் உடையதுதான். அதெல்லாம் வேற ஒன்றும் கிடையாது. அந்த 356, 357, 365 நீக்குங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் ஆபீசர்களை அந்த முறையை ரத்து பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. திட்டக்குழுவை வந்து கலைச்சிட்டு சட்டப்படியான ஒரு மத்திய மாநில நிதி ஆணையம் ஒன்று நேரடியாக கவுன்சில் மாதிரி ஒன்று போடுங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தாங்க இருக்கு. இந்த விஷயங்களை கூட இன்றைக்கு ஸ்டாலின் பேச்சில் வலியுறுத்தலை. இப்போ நீங்கள் கல்வியை வந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனாங்கங்கிறீங்க. அதுபோல் இப்போ ஜிஎஸ்டி வரி போட்டாங்கன்னு ஸ்டாலின் சொல்கிறாரு. எப்போ கொண்டு போனாங்க? இந்திரா காந்தி நெருக்கடி காலத்தில் கொண்டு போனாங்க. அதன் பிறகு இந்திரா காந்தியோடு அந்த காங்கிரஸோட 2004 2014 வரைக்கும் கூட்டணி ஆட்சியில் இருந்தீங்கல்ல. சோனியா காந்தி கருணாநிதி கூட்டணியில் ஆட்சியில் இருந்தீங்கல்ல, முக்கிய பதவிகள் இருந்தீங்கல்ல. இந்த இதை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டுட்டு வாங்க இந்த கல்வியை என்று கேட்டுறீங்களா? இயங்கிறீங்களா? அதை பற்றி பேசினது உண்டா? அடுத்தது நான் கேட்குறேன், வந்து ஒரு விற்பனை வரி 1937 மாநில அதிகாரத்தில் இருந்தது. ராஜாஜி உருவாக்குனது. கள்ளுக்கடையை மூடுறதுனால வந்த இழப்பை ஈடுகட்ட விற்பனை வரி போட்டுக்கிறது. வெள்ளக்கார அரசு நீங்க போட்டுக்கங்க, உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்ட்டாங்க. அதன் பிறகு இந்திய அரசமைப்பு சட்டம் 50 வரும்பொழுதும் விற்பனை வரி மாநில அரசுக்கு இருந்தது. அதை எப்போ மாத்தினாங்க? சோனியா காந்தி கருணாநிதி கூட்டணி ஆட்சியில அந்த இது கொண்டு வந்தாங்களே, இப்ப இந்த சரக்கு சேவை வரி ஜிஎஸ்டி கொண்டு வந்து அதை செயல்படுத்தினதுதான் தீவிரமா பாஜக கருத்தரித்தது, கொண்டு வந்தது எல்லாம் ஜிஎஸ்டி வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில கொண்டு வந்தாங்க. அது ஏன் நீங்க ஒத்துக்கிட்டீங்க? அது வந்து நாங்க என்ன எதிர்த்தீங்க? அதோட கூட்டணி ஏன் இருக்கணும்? அடுத்தது அந்த ஆட்சியில கல்வியை நீங்க கேட்கல. அந்த சேல்ஸ் டாக்ஸ் இந்தியா முழுக்க இருந்தது. அது ராஜாஜி 37 கொண்டு வந்தது. இந்தியா முழுக்க அந்த சேல்ஸ் டாக்ஸ் மாநில அரசுல இருந்துச்சு. அது போச்சு. இதை மீட்பதற்கு கூட என்ன உங்க குழு பரிந்துரைக்கணுமா இதுக்கு? அடுத்தது இந்த ராஜமன்னார் குழு சொன்னதெல்லாம் வலியுறுத்துவதற்கு உங்களுக்கு குழு பரிந்துரைக்கணுமா? குறைந்தபட்சம் கவர்னரால இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கோம், ஆளுநரால. நீங்க ஒரு பொன்மொழியை மட்டும், நகைச்சுவை பொன்மொழி, அது பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி, ஆட்டுக்கு தாடி எதற்கு, அரசாங்கத்துக்கு இது என்னது, கவர்னர் எதற்குன்னு சொன்னார் அண்ணன். அதெல்லாம் நகைச்சுவை, ரொம்ப மலினப்படுத்துறது. ஒரு கொடுமையான பதவி கவர்னர் என்ற பதவி வெள்ளைக்காரன் வச்சிருந்தான். தயவு செய்து பாருங்க, நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு கவர்னர் ஜெனரல் பதவியை ஒழிச்சிங்கல்ல டெல்லியில. உங்களுக்கு டெல்லியில இருக்கவங்களுக்கு ஒரு கவர்னர் ஜெனரல் கூடாது. ஆனா நாங்கெல்லாம் உங்களுக்கு நவீன காலனியா? மாநிலங்கள் எதுக்கு கவர்னர் பதவி? கவர்னர் பதவி எந்த பெடரேஷன்ல இருக்கு? தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில தலைமை நிர்வாகத்துக்கு மேல அமர்த்தப்படக்கூடிய வந்து ஒரு அப்பாயின்ட் பண்ணக்கூடிய அதிகாரியாக ஆளுநர் பதவி எந்த சுவிட்சர்லாந்துல இருக்கு?
இருக்கா, கனடாவில் இருக்கா, இல்ல பிரான்ஸ் ஜெர்மனியில் இருக்கா, எந்த நாட்டில் இருக்கு கூட்டாட்சியில்? சரி. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இருக்கா? உங்க கேள்விதான் ரவீந்திரன் தேர்ந்தெடுக்கப்படுற மாநில அரசுனால. உங்க கேள்விகளை நான் திரு ரவீந்திரன் கேட்கிறேன். திரு கான்ஸ்டன்டின் ரவீந்திரன், ஏற்கனவே திரு ராஜமன்னார் குழு கொடுத்த பரிந்துரைகள் அப்படியே அமல்படுத்தப்படாம இருக்கிற போது புதிதாக ஒரு உயர்மட்ட குழு அப்படிங்கிறது எதற்காகங்கிறது ஒரு கேள்வி திரு மணியரசன் வைத்தது. இன்னொன்று, காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கிற போது நீங்க கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுவது குறித்தோ, ஜிஎஸ்டி வரி விதிப்பால் மாநிலங்களுக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார நெருக்கடி குறித்தோ ஏன் நீங்க வலுவா செய்யல அப்படின்னு கேட்கிறார். ஆளுநர் பதவி நீக்கம் உட்பட. அதாவது நாங்க ஆட்சியில் இருக்கிற போது இந்த நெருக்குதல்கள் ஏற்பட்டதில்லை. மாநிலங்களுக்கு உரிமைகள் இருந்தது. நாங்கள் நினைத்ததை எங்களால் செய்ய முடிந்தது. இந்த மாநிலத்திற்குள் நாங்கள் எங்களுடைய மாணவ செல்வங்களை கல்லூரிகளிலே உயர்கல்வியிலே எப்படி கொண்டு செல்வது என்று மாநில கொள்கை எதுவோ அதன் அடிப்படையில் தேர்வு இல்லாமல், நுழைவுத் தேர்வு இல்லாமல் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் படிக்க வைக்க முடிந்தது. ஆனால் இன்றைக்கு அது இல்லாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அதே போன்று அண்ணன் மணியரசன் பேசுகிற போது சொன்னார், ஜிஎஸ்டி ப்ரொபோசல் கொடுத்தது காங்கிரஸ், ஆனால் அதை நடைமுறைப்படுத்தியது 2017 அருண் ஜேட்லி என்பது அவருக்கு தெரியும். ஆனால் இந்த இரண்டையும் நாங்கள் ப்ரொபோஸ் பண்ண ஜிஎஸ்டியும் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஜிஎஸ்டியும் என்னங்கிறத வித்தியாசத்தை பல முறை ப. சிதம்பரம் அவர்கள் உங்களோடு தனிப்பட்ட விவாதத்திலே அதை வைத்திருக்கிறார். அதை நான் இப்ப பேச விரும்பவில்லை. மூன்றாவது, எப்பொழுதெல்லாம் திமுகவிற்கு நெருக்கடி வருகிறதோ அப்போதெல்லாம் மாநில உரிமை, இது மிக பெரிய பொய். மாநில உரிமைகளுக்காக கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில் இருந்து நாம் போராடி வந்திருக்கிறோம். அண்ணா சொன்ன திராவிட நாட்டு கோரிக்கையை நான் கைவிடுகிறேன், ஆனால் அதற்கான காரணங்கள் அத்தனையும் அப்படியே இருக்கிறது என்று சொன்னார். அந்த காரணங்களினுடைய ஒட்டுமொத்த ஒரு அறிக்கை தான் மாநில சுயாட்சி என்கிற அறிக்கை. சகோதரர் சீனிவாசன் பேசுகிற போது சொன்னார், இதுதான் மாநில சுயாட்சி. அண்ணன் முரசொலி மாறனும் செழியன் அவர்களும் எழுதிய புத்தகம், ஏறத்தாழ 350 ரூபாய், சூரியன் பதிப்பகம் போட்ட புத்தகம் கையிலே இருக்கிறது, 606 பக்கங்கள். இதிலே மாநில சுயாட்சி என்பது என்ன என்பதற்கு உலகளாவிய அளவில் ஒரு ஆய்வு கட்டுரையாக அந்த புத்தகம் இருக்கிறது. இது மட்டுமல்ல, அங்கே உட்கார்ந்து இருக்கிற சகோதரர் ஆடி செந்தில்நாதன் 1974 மாநில சுயாட்சி என்று, அந்த மாநில சுயாட்சி எதை முன்னிறுத்தியது, என்னென்ன உரிமைகளை கேட்டது, அது எப்படி நிறைவேறப்பட்டது, நிறைவேற்றுகிற நாட்களில் எவ்வளவு விவாதங்கள் நடந்தது, எல்லாமே அங்கே இருக்கிறது. ஆக மாநில சுயாட்சி என்ன என்பதை ஒரு அட்டையை பார்த்துவிட்டு பேசுவதல்ல, அட்டை முதல் அடுத்த அட்டை வரைக்கும் படித்து பார்த்தால் அது புரியும். எனவே இதனுடைய விளைவுதான் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக நாங்கள் ஏற்கனவே கொடுத்த அந்த அறிக்கைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே புதிதாக, ஏனென்றால் அவர் நல்ல கேள்வி, அன்னைக்கு கொடுத்த அறிக்கை அப்படியே இருக்கே என்றால், அன்றைக்கு இருந்ததை போல் இன்றைக்கு இந்திய ஒன்றியம் இல்லை. அன்றைக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பெல்லாம் நம் கையில் இருந்தது, இன்றைக்கு வரி விதிப்பு அவர்கள் கையிலே போயிருக்கிறது. உயர்கல்வியிலே, மருத்துவ கல்வியிலே பிரச்சனைகள் வந்திருக்கிறது. நிதிக்குழுவிலே இந்த ஒன்றிய அரசு, பாஜக ஒன்றிய அரசு வந்த பிறகு பிரச்சனைகளை சந்திக்கிறது. அப்படியானால் இன்றைய காலகட்டத்திற்கு இந்த ஒன்றிய அரசு, ஒன்றிய பாஜக வந்த பிறகு எந்த விதத்திலெல்லாம் கோர் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படியே தானே இருக்கு. இல்ல, கோர் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படியே தானே இருக்கு. சட்டமன்றம், நிதி நிர்வாகம், நீதித்துறை, அதே மாதிரி நிதி பங்கீடு, இந்த விவகாரங்கள்ல மத்திய அரசுடைய அழுத்தமோ அதிகாரமோ மாநில அரசுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற கோர் ரெக்கமெண்டேஷன்ஸ் ராஜமன்னார் குழுவுடைய அடிப்படை பரிந்துரைகள் அப்படியே தானே இருக்கு. சரிதான் கார்த்தி. அதாவது மாநில சுயாட்சி என்று நாம் பேசுகிற போது ஏறத்தாழ 12 பரிமாணங்கள் அதுல இருக்கு. உட்பட, நிதி உட்பட, கல்வி உட்பட, கொள்கைகள் உட்பட, சுகாதாரம் உட்பட, சட்டம் ஒழுங்கு உட்பட இது எல்லாம் இருக்கிறது. ஆனால் நாம் எதற்காக ஒரு புதிய குழு அமைத்திருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு 50 ஆண்டு காலம், சரியாக 1974 ஏப்ரல் 16க்கு பிறகு இன்றைக்கு ஏறத்தாழ 50 ஆண்டு காலம் கழித்த பிறகு இந்தியா தன்னுடைய ஜனநாயக தன்மையில் வளர்ந்திருக்கிறதா அல்லது தளர்ந்திருக்கிறதா? இந்த கூட்டாட்சி திரு மணியரசன் பேசுனதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குன்னா, கல்வியை மாநில பட்டியலுக்கு மாத்திர முயற்சியை ஏற்கனவே திமுக பண்ணிடுச்சுன்னா
இப்போ மும்மொழி கொள்கை குறித்தோ புதிய கல்விக் கொள்கை குறித்தோ இந்தி திணிப்புக்கான எதிர்நிலை குறித்தோ நம்ம பேச வேண்டியதிலே நம்மளே முடிவெடுத்துக்க முடியுமே. நிதி நிர்வாகம் குறித்து அப்பவே முடிவெடுத்திருந்தா நான் இப்போ ஜிஎஸ்டி வரி விதிப்பு குறித்து நம்ம பேச வேண்டியது இருக்காது. ஆளுநர்களை நியமிக்கும் போது மாநில அரசுகளை கலந்து ஆலோசித்து தான் நியமிக்கணும் அப்படின்னு ராஜமன்னார் குழு பரிந்துரையை நீங்க அப்போவே காங்கிரஸோடு இருக்கிற போதே நீங்க செயல்படுத்தி இருந்தீங்கன்னா இப்போ ஆளுநருடைய தொந்தரவு இருந்திருக்காது. இந்த மாதிரி கோர் ரெக்கமெண்டேஷன்ஸோட தானே இதெல்லாம் பிரிவா உள்ள போவதே தவிர எல்லாமே இந்த நாளுக்குள்ள வந்துருச்சேங்கிறதா அவருடைய வாதமா இருக்காது. அப்ப செஞ்சிருக்கலாமே. வாதத்துக்கு நான் எங்க முரண்படுறேன், நாங்கள் அங்கே கூட்டணியில் இருந்த போது எந்த மாநிலத்திற்காவது இன்னைக்கு ஏற்பட்ட சிக்கல்கள் ஏற்பட்டுதான் மணியரசன் அவர்களிடம் நாம் கேட்பது அதுதான். ஏன் அதை மறந்து விடுகிறீர்கள்? 10 ஆண்டு காலம் திமுக ஆட்சியிலே இருந்தது உண்மை. எது எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னோமோ அது வேண்டாம் என்று இருந்தது. எது வேண்டும் என்று இந்த மாநிலத்திற்கு கேட்டோமோ அது வந்தது. மறைமுகமாக மாநில சுயாட்சியை ஏற்றுக்கொண்டார்கள் ஒன்றிய அரசிலே இருந்தவர்கள். ஒரு கட்டாயமாக கூட இருந்திருக்கலாம். அப்படி இருக்கிற போது நாம் போய் அதற்கு ஏன் சண்டைக்கு நிற்க வேண்டும்? எது நடக்கவில்லையோ, நடக்க முடியவில்லையோ, நடக்க இயலவில்லையோ அப்பொழுது தானே குரல் கொடுக்க முடியும். அம்மா சாப்பாடு போடுங்க எப்ப கேட்கலாம்? அவனுக்கு பசிக்கு இருக்கிற போதுதான் கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏன் நீ சாப்பிட்டு இருந்த போனா என் குரல் கொடுக்கலன்னு கேட்க முடியுமா? நம்ம ஆட்சியில் இருக்கிற போது என்ன குறை இருந்தது? சகோதரர் பொண்ணு ஒண்ணு கார்த்தி, சகோதரர் மணியரசன் அவர்களிடம் நான் கேட்பது 2004 இருந்து 2014 வரைக்கும் எந்த மாநில உரிமை பாதிக்கப்பட்டதுன்னு அவரை சொல்ல சொல்லு. இப்ப நான் சொல்லியிருக்கோம்ல, எங்க மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, எங்களுடைய உயர்கல்வி பாதிக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு கல்விக்கு வர வேண்டிய நிதியை தர வேண்டும் என்று பாராளுமன்ற நிலைக்குழு, இத்தனைக்கும் நான் சொல்லுகிறேன், பாராளுமன்ற நிலைக்குழு இதை கொடுத்து விடுங்கள் என்று சொன்ன பிறகு இன்றைக்கு வரைக்கும் வரமாட்டேன் என்கிறது, தரமாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த மாற்றாந்தாய் மனப்போக்கு அன்றைக்கு இல்லாத காட்டி மாநில சுயாட்சியினுடைய கோரிக்கை என்னன்னா, எப்பொழுது ஒன்றிய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்கிறதோ அப்பொழுது நாம் ஒரு குரலை எழுப்புகிறோம், ஒரு சேவை போல. இது தவறல்ல. நாங்கள் இருந்த போது இந்த குறைகள் இல்லை. அண்ணன் மணியரசன் பட்டியலிடுவார் என்றால் பதில் சொல்ல நான் தயாராக. ஓகே திரு ஆழி, நீங்களும் கை உயர்த்தி நீங்க முடிச்சிருங்க. நான் திரு மணியரசன் சார்ட்ட போறேன். இல்லை நான் வந்து ஒரு விஷயத்தை மீண்டும் சொல்கிறேன். ஒரு ஐயா மணியரசன் அவர்கள் பேசும்போது சொன்ன ஒரு கருத்துக்கு நான் உடனடியே பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது இந்த அவரும் வந்து நாங்கள் வெளியிட்ட அந்த 74 மாநில சுயாட்சி புத்தகத்தை படித்ததாக சொன்னார். 74 போடப்பட்ட தீர்மானத்தை பற்றி அவர் பேசின விஷயத்தில் ஒரு தவறு இருக்குது. அதாவது பல விஷயங்கள் அதில் பேசியிருக்கிறாங்க. அதில் ஒரு 4-5 விஷயத்தை எடுத்து காட்டி இதெல்லாம் அதில் இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே அது கிடையாது அப்படின்னு. அந்த தீர்மானம் என்ன அப்படிங்கிறது நான் எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க கார்த்திகேயன், தயவுசெய்து ஒரே ஒரு நிமிஷம், இது எல்லாருக்கும் பயனுடையது. 74 தீர்மானம் என்னன்னா, பல்வேறு மொழி, நாகரிகம், பண்பாடு ஆகியவைகளை கொண்ட இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டை பேணிகாக்கவும், பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும், மக்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட மாநில ஆட்சிகள் தடையின்றி செயல்படவும், மாநில சுயாட்சி பற்றியும் ராஜமன்னார் குழுவின் பரிந்துரைகள் மீதும் தமிழ்நாடு அரசு அளித்திருக்கும் கருத்துக்களை மத்திய அரசு ஏற்று மத்தியில் கூட்டாட்சி, மாநிலங்கள் சுயாட்சி கொண்ட ஒரு உண்மையான கூட்டாட்சி முறையை உருவாக்கும் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உடனடியாக திருத்தப்பட வேண்டும். இதுதான் தீர்மானம். மீது எல்லாமே அந்த தீர்மானத்துக்கு முன்னாடி பின்னாடி 1000 பிரச்சனைகள் பேசப்பட்டிருக்கு. தீர்மானங்கிறது என்னன்னா, ஒரு கூட்டாட்சி சுயாட்சி முறையை கொண்டு வருவதற்காக இந்திய அரசியல் சாசனம் திருத்தப்பட வேண்டும் என்பதுதான் கலைஞர் வந்து ஏப்ரல் 16, 74 கொண்டு வந்த தீர்மானம். இன்னைக்கு அதே தீர்மானத்தை அப்படியே கொண்டு வந்து விடலாம்னா ஐயா மணியரசன் சொல்வதை போல கொண்டு வந்துட முடியும், அதில் எதுவுமே சிக்கல் இல்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை 2. 1, 74 இருந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் கடந்த நிலையில் மீண்டும் ஒரு முறை முழுமையாக பரிசீலித்தா முன்னை விட அதிகமாக இப்போ வந்து நம்ம மாநிலங்கள் உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது முடிவில் தான் போய் முடியும். எனவே அதை வந்து ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர் போல அல்லது வந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகள் அல்லது பொருளாதார வல்லுநர்கள் சேர்ந்து ஒரு அறிக்கையாக உருவாக்குவது என்பது மிக மிக முக்கியம். அதாவது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்போது கமிஷன், கமிட்டிஸ் போன்றது நம்ம விரும்புகிறோமோ இல்லையோ அதில் பலன் இருக்குதா இல்லையாங்கிற அச்சங்கள்லாம் இருக்கட்டும், ஆனால் அந்த முறை வேணும். எனவே முதல்வர் எடுத்திருக்கிற முறை வந்து சரியான முறை தான். இந்த காலகட்டத்தை வந்து நம்ம வந்து அப்படி குறை சொல்லிட்டு உட்காந்துருக்குதுலாம் எதுவுமே இல்லை. எனவே திமுகவை குறை சொல்லணுங்கிற ஒரே நோக்கத்தில் பேசுறதை விட மணியரசன் போன்றவர்களை நான் கேட்டுக்கொள்றது தான், நீங்கள் காலங்காலமாக திமுகவை குறை சொல்வது மட்டுமே உங்களுடைய ஒரே அரசியலாக இருக்குது. தயவு செய்து அதை ஒதுக்கி வாங்க. நீங்கள் உங்கள் விமர்சனங்கள்லாம் பண்ணுங்க, நான் மறுக்கலை. அந்த காலத்தில் ஏன் செய்யலை, முன்னாடி ஏன் கேட்கலங்கிறலாம் கேளுங்க. நடந்து முடிஞ்சதை பேசி பலன் இல்லை.
அடுத்து நமக்கு வரக்கூடிய ஆபத்து என்ன, எதை நோக்கி இந்தியா போயிட்டு இருக்கு, தமிழ்நாடுங்கிற மாநிலத்துக்கும் இந்தியாவில் மாநிலங்களுக்கும் உள்ள எதிர்கால என்னங்கிற அந்த அச்சுறுத்தலை பார்த்து இன்னைக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறதுக்கு முன்வாருங்க. எவ்வளவு காலம் 76ல இதை பண்ணல, 85ல இதை பண்ணல, இது எல்லாருமே கேட்டு கேட்டு முடிச்சிட்டோம், புளிச்சு போச்சு. இது அதுக்கான காலகட்டம் இல்லை. அந்த காலகட்டத்தில் வாழல. திமுகவை குறை சொல்வதற்காக நீங்க இயக்கம் நடத்துறீங்களா, இல்ல தமிழ்நாட்டில் நலனுக்காக இயக்கம் நடத்துறீங்களா? இது கொஞ்சம் தயவு செய்து மணியரசன் போன்ற நமக்கு திமுக விட மிக வேகமாக நீங்க செயல்படுங்க, தப்பு இல்லை. எனவே இந்த குறைகள்லாம் ஒரு பைசாவுக்கும் பலன் இல்லைங்க. உண்மையில என்னன்னா மாநில சுயாட்சிங்கிற இந்த ஒரு ப்ராசஸ்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போக முடியும். தமிழ்நாடு மட்டுமே போய் பலன் இல்லை, பல மாநிலங்களையும் சேர்த்துக்கிட்டு போனோம். இதற்கான முன்வைப்புகள் எல்லாமே இன்றைய முதல்வருடைய அறிக்கையில இருக்கு. அவர் பேசும்போது பல இடங்கள்ல காஷ்மீர்ல இருந்து கேரளா வரையில, குஜராத்ல இருந்து வடகிழக்கு மாநிலங்கள் வரையில, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமாக அந்த வரிகள்லாம் ஏன் அவர் சேர்த்து பேசுறாரு? ஏன்னா இந்த பிரச்சனை தமிழ்நாடு மட்டும் போராடி தீர்க்க முடியாது. இதை ஒரு கூட்டாட்சி பிரச்சனையாக மாற்ற வேண்டும் என்பது முக்கியமானது. அந்த ப்ராசஸ் தான் நமக்கு வெற்றியை கொடுக்குமே ஒழிய இதை வெறும் கட்சி பிரச்சனையா பார்க்க கூடாது. மணியரசன் சார், 2004 2014 இடைப்பட்ட காலத்துல மாநில சுயாட்சி பெருமளவு இப்போது இருக்கிற சூழல் மாதிரி அப்போது பாதிக்கப்படலைன்றது ரவீந்திரன் சாருடைய வாதம். ஆழி சார், பழச பத்தி பேசுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போது இருக்கக்கூடிய ஆபத்துகள் குறித்து திரு மணியரசன் திமுக மீதான விமர்சனங்களை கூர்மைப்படுத்துவதை விட்டுட்டு அடுத்த கட்டத்தை நகரணும் அப்படின்றது அவருடைய கருத்து. நீங்க சுருக்கமா சொல்லுங்க, நான் பேராசிரியர்கிட்ட போறேன். எனக்கு கொஞ்சம் நீங்க வாய்ப்பு கொடுக்கணும். 2004-2014 தான் மிக அதிகமாக மாநில உரிமைகள் பறிப்புக்கான சட்டங்கள் மசோதாக்கள் தான் வந்த காலம். அதுதான் இப்போ நம்ம நீட்டுங்கிறோம். இதை தயாரிச்சது யாரு? அந்த கூட்டணி அரசு தான், காங்கிரஸ் அரசு தான். 2004-2014 செயல்படுத்தியது தான் பாஜக. அடுத்தது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஜிஎஸ்டியை சொல்லிட்டேன். அடுத்தது காவல்துறையில் மாநிலத்துக்கு முழுக்க உரிமை இருந்தது. மத்திய சிபிஐ காவல்துறை வர்றதுனா கூட மாநிலத்துக்கு மாநில அரசுடைய அனுமதி பற்றி சொல்லிட்டு தான் வரணும். அதுக்கு பதிலாக மாநில அரசுக்கு தகவல் சொல்லாம, டிஜிபிக்கெல்லாம் தகவல் சொல்லாம காவல்துறை, மத்திய காவல்துறை போய் நுழைஞ்சு யார வேணாலும் கைது பண்ணலாம், எந்த வழக்கையும் போடலாம், எந்த கோர்ட்டையும் என்ஐஏ நீதிமன்றம் மாற்றலான்னு ஒரு என்ஐஏ, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சின்னு ஒரு புதிய காவல்துறையை உருவாக்கியது அந்த மன்மோகன் சிங், சோனியா காந்தி, கருணாநிதி ஆட்சி, கூட்டணி ஆட்சியை தான் உருவாக்குனாங்க. என்ஐஏன்னு உருவாக்குனது அப்பதான். இந்த மாதிரி உரிமைகள் பறிப்பு என்பது தொடர்ந்து நீங்க பதவியில் இருக்கும்போது அதை பற்றியெல்லாம் கேட்கல. இப்போ ஏதோ உங்களுக்கு முரண்பாடு இருக்கு. ஏன் ஆழி கேட்குறாரு, இதை குறையே ஏன் சொல்லணும்னு. நான் என்ன சொல்றேன்னா, திரும்ப திரும்ப நீங்க ஏமாத்திட்டே இருப்பீங்க, நாங்க ஏமாந்துட்டு இருக்கணுமா மக்கள்? நான் தான் கேட்கிறேன். 2000 கொஞ்சம் இருங்க. 1974 ஏன் இதை கொண்டு வர்றீங்க? என்ன உங்களுக்கு பிரச்சனை? புதுசா என்ன அந்த அம்மா பறிச்சது? உங்களுக்கு இந்திரா காந்தியும் கூட்டணி முறிஞ்சு போச்சு, அதிமுக புதுசா உருவாச்சு, அந்த அம்மா ஆதரிச்சது. அதுக்காக உடனே போட்டீங்க. நான் சொன்னது ராஜமன்னார் குழு பரிந்துரையில தான் இதெல்லாம் இருக்கு. நீங்க அதை எதுவுமே இல்லாமல் புத்தாம்புதல உங்க கலைஞர் முதலமைச்சர் அனுப்பினது நல்ல வேலை ஆழி அதை படிச்சாரு. எந்த தேவையும் எந்த கோரிக்கையும் இல்லாம அஷார் பாருங்க. ஏனென்றால் அது ஒரு நாடகம் மக்கள்கிட்ட நடத்தணும், எந்த உரிமையும் கான்கிரீட்டா சொல்லி போராடக்கூடாது. அதனாலதான் நான் சொன்னதுதான் ராஜமன்னார் குழு பரிந்துரை செய்தது. அதெல்லாம் இது மாதிரி செய்யுங்க, இந்த ஆர்டிகல்லாம் நீக்கிருங்க, இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி செய்யுங்க. அது எதுவுமே இல்லாம இவங்க சட்டசபையெல்லாம் வச்சு இதெல்லாம் விட வலிமையா அந்த சட்ட மேலவையில மாபோசி எல்லாம் பேசியிருக்காரு. அதை சாரமே இல்லாம பொத்தாம்பதுல அனுப்பியிருக்காரு கலைஞர். அது அவர் பேசினாலும் நல்லது. இதுதான் எப்பவுமே. இப்ப தேர்தலுக்காக நான் நடந்துங்க. இப்ப 2026க்கான ஒரு தேர்தல் கூத்து, தெருக்கூத்து போல ஒரு தேர்தல் கூத்து சட்டமன்றத்திலே நடந்திருக்கு. அது பாருங்க, ஜனவரி மாதம் இடைக்கால அறிக்கை கொடுப்பாங்களாம், அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு இறுதி அறிக்கை கொடுப்பாங்களாம். ஏன் ஏற்கனவே கொடுத்தது என்னாச்சு? நீங்க வலியுறுத்தி போராடியது உண்டா? வலியுறுத்தியது உண்டா? நேர்மையா அந்த பக்கம் நின்னது உண்டா? மாநில உரிமை மீட்புக்கு மாநில உரிமைகளை மீட்கக்கூடிய கட்சிகளோட தான் பாஜகவோட கூட்டணி அரசு வைப்பீங்க, காங்கிரஸோட கூட்டணி அரசு வைப்பீங்க. இதெல்லாம் ஏத்துக்கிட்டு நாங்க இருக்கணுமா? இதெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க ஏதோ ஒரு சாடிஸ்ட் துன்பத்தை குறைய சொல்லிட்டு இருக்கிறதா? இவ்வளவு ஏமாத்திருக்கீங்களே. நாங்க வந்தா எல்லாம் விடிஞ்சிருங்க. நீங்க இவ்வளவு நாளா 50-60 வருஷம் ஆட்சியில் இருக்கீங்க, அல்லது அரசியல் இருக்கீங்க, தமிழ்நாட்டில் கோல வச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன உரிமையை மீட்டீங்க? இருந்ததெல்லாம் இழந்துருங்க. மாநிலத்துக்கு ஏற்கனவே இருந்ததெல்லாம் இழந்துருங்க. என்ன உரிமையை மீட்டுறீங்க? இப்ப நீங்க உரிமை மீட்பது போல நாடகம் ஆடுறீங்க.
நாடகம் ஆடுறீங்க. இப்பொழுதும் கான்கிரீட்டா சொல்லல பாருங்க ஸ்டாலின். ஓகே, நான் ரவீந்திரன் சார் கேக்குறேன். முறையில இன்னென்ன உரிமைகள் பறி போயிருக்கு, ஏன் சொல்லல? அதெல்லாம் கேட்கல. கமிட்டி சொல்லலாம்னா என்னது? அந்த டெல்லி அரசுக்கு கோபம் வரக்கூடாது, டெல்லி அரசுக்கு கோபம் வரக்கூடாது, குற்றம் சாட்டக்கூடாது. அவங்க டெல்லிக்கும் விசுவாசமா இருக்கணும், பாஜக ஆட்சிக்கு விசுவாசமா இருக்கணும், தமிழ் மக்களிடம் இன மொழி தாயகத்துக்காக நிக்கிறது போல வாக்கு வாங்கணும் என்ற தந்திரத்தை தவிர இதுல என்னங்க இருக்கு? ரவீந்திரன் சார்ட்ட உங்க விமர்சனத்தை கேட்கிறேன் திரு மணியரசன். அதற்கு முன்பாக நாடகம் தேர்தல் கூத்து சீனிவாசன் சார்ட்ட பேசிட்டு நான் ரவீந்திரன் சார்ட்ட போறேன். நான் பேராசிரியர் சீனிவாசன் சார்ட்ட பேசிட்டு போறேன். சார், ஒரு வலிமையான மத்திய அரசு வேணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பாதுகாப்பு, ராணுவம், வெளியுறவுத்துறை இதெல்லாம் கவனிச்சா போதுமானது. மாநில அரசுகள் தான் நிதி நிர்வாகத்தை, மற்றபடி உள்ளூர் நிர்வாகத்தை கவனிக்கணும். இதுல எல்லாம் மத்திய அரசு தலையிடுவதுங்கிறது எப்படி வலிமையான மத்திய அரசுக்கு வழிகோலும்னு கேட்டார் திரு ஆழி. இப்போ எனக்கு இந்த முழு விவாதமுமே நீங்க ஏதோ பிஜேபி எதிர்த்து, நரேந்திர மோடி எதிர்த்து பேசுறீங்களா, இல்ல பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை எதிர்த்து பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல. இது எல்லாமே கான்ஸ்டிடியூஷனுங்க. கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில பெரிய பெரிய நம்மளுடைய அறிஞர்கள், அரசியல் தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசி ஒவ்வொன்றை பத்தி விவாதம் பண்ணி தான் இதை செதுக்கி இருக்காங்க. இது சும்மா எழுதல. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் செதுக்கப்பட்டது, அப்படி உருவாக்கி இருக்கிறாங்க. நான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னதான் திருப்பி சொல்றேன். 100 முறைக்கு மேல மாற்றப்பட்டது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் யூனிட்டரி. அரசியலமைப்பு சட்டம் 100 முறைக்கு மேல மாற்றப்பட்டிருக்கு. பட் ஃபெடரல் இன் ஸ்ட்ரக்சர். அதான் சார், அதையுமே தாட்ஃபுல்லா தான் மாத்திருக்காங்க. சில இடங்கள்ல இந்திரா காந்தி அம்மையார் மாதிரி உள்ளவங்க சுயநலத்துக்காக மாத்திருக்காங்க. அது சரி செய்யப்பட்டது. பின்னால ஜனதா ஆட்சி வந்தோடனே அது சரி செய்யப்பட்டது. அம்பேத்கர் அவர்கள் முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் யூனிட்டரி இன் ஸ்பிரிட் பட் ஃபெடரல் இன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாரு. நீங்க அந்த ஃபெடரலை மாத்திரம் தான் எடுத்துக்கிட்டு பேசுறீங்க. அவர் சொன்ன அந்த யூனிட்டரி இன் ஸ்பிரிட் என்ன? கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளிலங்க ஒரு விவாதம் வருது. இந்தியாவை யூனிபிகேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்றதா, இன்டகிரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்றதான்னு. அம்பேத்கர் அவர்கள் ரொம்ப வலிமையாக வாதாடுகிறார். இது இன்டகிரேஷன் ஆஃப் இந்தியா தான், யூனிபிகேஷன் இல்ல. யூனிபிகேஷன் ஆஃப் ஜெர்மனின்னு சொல்லலாம், யூனிபிகேஷன் ஆஃப் இத்தாலின்னு சொல்லலாம். ஏற்கனவே சம்பந்தம் இல்லாத, தொடர்பில்லாத நிலப்பரப்புகளை அரசியல் மூலமாக ஒன்றுபடுத்துறது தான் யூனிபிகேஷன். இந்தியாவில் அப்படி இல்லை. ஏற்கனவே இந்த தேசம் பண்பாட்டு ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக இணைந்திருக்கிறது. இப்ப நாம ஒரு கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கி இது அரசியல் ரீதியாக ஒன்றிணைக்கிறோம். அதனால அது இன்டகிரேஷன் ஆஃப் இந்தியான்னு தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கு முன்னால பேசின நண்பர் சொன்னாரு, இது தேசிய இனங்களின் கூட்டமைப்புன்னாரு. கம்யூனிஸ்டுகள் கூட இந்த மாதிரி தான் ஒரு பைத்தியகாரத்தனமான முடிவு எடுத்தவங்க. பிரிந்து செல்லும் சுய நிர்ணய உரிமையுடன் கூடிய ஒரு சுதந்திரம், ஒரு ஒருமைப்பாடுன்ற ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. இதனாலதான் we are paying heavy price. தேசிய இனங்கள் என்பதற்கான அடிப்படை ஒரு மொழிதான், ஒரு இனம் என்பதற்கான வரையறை உலகத்தில் எந்த சோசியாலஜி சொல்லியிருக்கிறார்? ஆங்கில மொழிய அமெரிக்காவிலே பேசுறான், ஆஸ்திரேலியாவில் பேசுறான், இங்கிலாந்துல பேசுறான். இவன் எல்லாம் ஒரு இனம் கிடையாது. உருது மொழிய பங்களாதேஷ்ல பேசுறான், இந்தியாவிலே பேசுறான், பாகிஸ்தான்ல பேசுறான். உருது பேசுறதுனாலே இவங்க எல்லாம் ஒரு இனம் இல்ல. ஒரு இனம் என்பதற்கான வரையறையை ஒரு மொழி மூலமாக மாத்திரம் பேசுறது தமிழ்நாட்டில் மாத்திரம் தான். அதனால இந்த நாடு ஒன்று, இந்த நாட்டினுடைய ஆன்மா ஒன்று. இது பல்வேறு மாநிலங்களாக நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிர்வாகத்தையும் திறம்பட நடத்திட்டு இருக்கோம். இப்ப திமுகவுக்கு மாநிலங்கள் மேல எவ்வளவு அன்பு இருக்குல்லங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அண்ணன் ரவீந்திரன் அவர்கள் பதில் சொல்லுங்க. 1980 எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி கலைக்கப்பட்டதா இல்லையா? அதையே கலைஞர் வரவேற்றாரு. நீங்க அதை எதிர்த்திருக்கணும்ல. ஆர்டிகல் 356 கூடாதுன்றதா மாநில சுயாட்சிங்கிறீங்க. நீங்க எம்ஜிஆர் ஆட்சியை கலைக்க சொன்னதே கருணாநிதி தானே, அதை வரவேற்றது கலைஞர் தானே. திரும்ப அந்த தேர்தலை நீங்களே தோற்று எம்ஜிஆர் அவர்கள் மறுபடியும் முதலமைச்சர் ஆனாரு. நீங்க ஜிஎஸ்டி மீட்டிங்ல தம் மதுரையை சார்ந்த ஐயா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன சொன்னாரு? கோவாவுக்கும் ஒரு ஓட்டு, தமிழ்நாட்டுக்கும் ஒரு ஓட்டான்னு கேட்கிறாரு. அப்ப நீங்க மற்ற மாநிலங்களை மதிக்கிறீங்கன்றதுக்கு என்னங்க ஆதாரம்? உங்க எம்பி செந்தில் ஒரு எம்பி, திமுக எம்பி, நாடாளுமன்றத்தில் வட இந்திய மாநிலங்களை எவ்வளவு கொச்சப்படுத்தினார்? கவ் யூரியன் ஸ்டேட்ஸ் பேசினாரா இல்லையா? வட இந்திய மாநிலங்கள்னா கவ் யூரியன் ஸ்டேட்ஸா? இதுதான் திமுக மாநிலங்களை மதிக்கிறதா, மாநிலங்களின் இறையாண்மையை மதிக்கிறதா? இன்னைக்கு கூட வெளியில இருந்து வேலைக்காக தமிழ்நாட்டில் வந்தவங்களை பத்தி திமுக என்னமெல்லாம் சமூக ஊடகங்கள்ல பேசுறீங்க. ஏழை எளிய தொழிலாளர்கள், அவன் பொழப்பு தேடி இங்க வந்திருக்கிறான், அவனும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்றான். அவனை வடக்கன்சிக்கிறீங்க, கொச்சையான வார்த்தைகள்ல பேசுறீங்க. இங்க வந்து பானிபூரி விற்கிறான்றீங்க. ஏன் தமிழ்நாட்டுக்காரன் வெளிநாட்டுல போய் பானிபூரி விற்கலையா? மும்பையில போய் தமிழ்நாட்டுக்காரன் இங்க போய் பேப்பர் போடலையா? எல்லா இடத்துலையும் ஏழை எளிய தொழிலாளர்களை இப்படி கொச்சப்படுத்துறது, மாநிலங்களை சொல்லி கொச்சப்படுத்துறது. ஆர்டிகல் 356 எம்ஜிஆர் ஆட்சியிலிருந்து அதை வரவேற்கிறது. ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியை கலைப்பதற்கு பல தடவை முயற்சிக்கிறது. எல்லா அக்கிரமும் அட்டூழியம் பண்ணிட்டு
இன்னைக்கு நரேந்திர மோடி உங்களுக்கு பிடிக்கல, பிஜேபி பிடிக்கல, மாநில சுயாட்சி தீர்மானம் போட்டா நான் ஐயா மணியரசன் அவர்கள் சொன்னதை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர் அடிப்படையாக எங்களுடன் மாறுபடுகிறார். ஆனால் நடைமுறை ரீதியில அவர் 1000 கேள்வி கேட்கிறார் திமுகவுக்கு. அதுக்கும் சேர்த்துதான் நீங்க பதில் சொல்லணும். கவர்னர் பொறுப்பை கொண்டு வந்தது அண்ணல் அம்பேத்கரா பிஜேபியா சொல்லுங்க. அண்ணல் அம்பேத்கர் கொண்டு வந்தாரா கவர்னர் போஸ்ட்? கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கா? இல்ல பிஜேபி மோடி வந்ததுக்கு அப்புறம் எல்லா மாநிலத்திலும் கவர்னர் நியமிச்சிருக்காங்களா?